மருத்துவ வரலாற்றில் மைக்கேல் ஸ்டோக்கருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் மைக்கேல் ஜார்ஜ் பார்க் ஸ்டோக்கர் ஒரு பிரிட்டிஷ் பிசிசியன் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சர், அதாவது மருத்துவர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இவர் 1918 ஜூலை 4 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற டான்டனில் பிறந்தாங்க. இவர் 1942ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவரானாங்க. அந்த நேரத்தில் 2ஆம் உலகப் போரானது நடந்துட்டு இருந்தது. இதன் காரணமாக இவர் மருத்துவரான உடனடியாக ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் சேர்ந்தாங்க. சேர்ந்த பிறகு 1943ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பிலிருந்து இவர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு டைஃபஸ் அப்படின்ற கொடிய நோயானது அதிகமாக பரவி வந்தது. அதே சமயம் ஸ்க்ரஃப் டைபஸ் அப்படின்ற இன்னொரு வகை கொடிய நோயும் பரவி வந்தது. இந்த நோய்களினுடைய பரவலுக்கு என்ன காரணம், இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த நோய் வந்தவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறது, இது பற்றியெல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இப்படி ஆராய்ச்சி செய்கிறதன் மூலமாக படிப்படியாக இவருக்கு வைரல் ரிசர்ச்சில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 1945 போர் முடியுது. 1947ஆம் ஆண்டில் சுதந்திரம் கிடைச்சிருது இந்தியாவுக்கு. ஸோ பிரிட்டிஷ் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இவரும் மைக்கேல் ஸ்டோக்கரும் மறுபடியும் பிரிட்டனுக்கே போயிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே இவர் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணி அந்த 1947ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் முடிக்கிறாங்க. பின்னர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்லேயே இவருடைய டீச்சிங் கெரியரையும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஆய்வுகள்லையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக இவர் வைரஸ் ரிசர்ச்சில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த கியூ ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான காய்ச்சல் இது அதிகமாக மக்களுக்கு பரவிட்டே இருந்தது. இது அதிக பரவலுக்கு என்ன காரணம் அப்படின்ற சரியான புரிதல் அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது கியூ ஃபீவர் தான் அப்படின்னு கூட அந்த நேரத்தில் தெரியல, ஏதோ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னு நினச்சாங்க. இந்த கியூ ஃபீவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய நுரையீரல் மிகப்பெரிய அளவில் சேதமடையும், கல்லீரல் பாதிக்கப்படும், இருதயமானது பலவீனமாயிரும். இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை கியூ ஃபீவரானது ஏற்படுத்தும். ஆனால் அந்த நேரத்தில் கியூ ஃபீவர் தான் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. அந்த சமயம்தான் என்ன ஃபீவர் ஏற்படுது, அது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி மைக்கேல் ஸ்டோக்கரும் அதே மாதிரி பால் ஃபிசட் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவரும் இணைஞ்சு அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அப்போ 1950கள் இந்த காலகட்டத்திலெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மைக்கேல் ஸ்டோக்கர் பண்ணாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட வகையான காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதை கின்னி பிக் அப்படின்ற ஒரு வகையான பன்றி, அது ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இனம். ஸோ அதில் செலுத்துகிறாங்க. செலுத்தின உடனே அந்த ஒரு கின்னி பிக்கும் இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்படுது, அந்த கடுமையான ஃபீவர்னால. இப்படி பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பன்றியினுடைய ரத்தத்தை எடுக்கிறாங்க மைக்கேல் ஸ்டோக்கர். எடுத்துட்டு அதை ஒரு இடத்துல பீட்ரி டிஷ் மாதிரியான ஒரு தட்டில் வச்சு பார்க்குறாங்க. அது அப்படி வச்சதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அது ரொம்ப சிறிய ஒரு பாக்டீரியா அப்படின்றத கண்டறிகிறாங்க. அதுதான் காக்சியெல்லா பெர்னட்டி அப்படின்ற பாக்டீரியம். இந்த பாக்டீரியம் தான் இந்த ஒரு வகையான காய்ச்சல் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் உறுதிப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இது ஏற்கனவே 1930களிலேயே அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோய் தான் அப்படின்றதும் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு புரிய வருது. அப்போ தான் அந்த குறிப்பிட்ட நோய்க்கு கியூ ஃபீவர் அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்தது. அப்போ இந்த ஒரு காக்சியெல்லா பெர்னட்டி அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடிய நோய்க்கு கியூ ஃபீவர் அப்படின்ற பேர் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த கியூ ஃபீவர் அப்படின்னு சொல்லி பிரிட்டன்லையும் தெரியுது. ஸோ அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வந்த நோய் தான் இப்போ பிரிட்டனில் வந்திருக்கு அப்படின்ற புரிதல் அதுக்கப்புறம் தான் ஏற்படுது. இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணாங்க. என்னன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இந்த பண்ணைகளில் வந்து வேலை பார்க்குறாங்களோ, அதே மாதிரி பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நோய் வந்துட்டு இருந்தது. அதை வச்சு மைக்கேல் ஸ்டோக்கர் ஒரு கணிக்கிறாங்க, ஒரு கணிப்பை வந்து செய்கிறாங்க. என்னன்னா அப்போ அந்த பண்ணையிலிருந்து தான் இந்த நோய் பரவுறதுக்கு ஒரு வழி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கணிச்சிடுறாங்க. கணிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணைக்கு போகிறாங்க. அங்கே வந்து மாடு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து செம்மறி ஆடு, ஆடு போன்ற இது மாதிரியான கால்நடைகள்லாம் இருந்தது. அப்போ ஒவ்வொரு கால்நடையினுடைய உடம்புல இருந்தும் ரத்தத்தை எடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியம் இருக்கா அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இருந்தது. இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்டோக்கர் சொல்றாங்க, அப்போ உண்மையிலேயே வந்து இந்த பண்ணையில இருந்து இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் மூலமா தான் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுது அப்படின்றத மைக்கேல் ஸ்டோக்கர் கண்டறிகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட காக்சியல்லா பெர்டி அப்படின்ற பாக்டீரியமானது விலங்குகள்ல இருக்கும், விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவும். ஸோ அதை இவர் வந்து கண்டறிஞ்சிடுறாங்க. எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஒன்று என்னன்னா, இப்போ மாடு, ஆடு இது போன்ற கால்நடைகளுக்கு இந்த பாக்டீரியா வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ இந்த பாக்டீரியம் வந்து ஒரு பசுமாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த பசுமாடு இந்த ஒரு குறிப்பிட்ட கியூ ஃபீவர்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே நம்மளால உணர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் வந்து தெரியாது. அது பெருசா அந்த கால்நடைகளினுடைய உடலை பாதிக்கவும் செய்யாது. ஆனா அதே சமயம் அந்த பசுமாட்டினுடைய பால்ல இந்த பாக்டீரியம் வந்து இருக்கும். அப்ப இந்த பசுமாடு இப்ப வந்து கியூ ஃபீவர்னால பாதிக்கப்பட்டிருந்தா அது மனிதர்கள்னால கண்டறிய முடியாது. அது தெரியாம பாலை கறக்கும்போது அந்த பாலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அந்த பாலை கறக்கிறது, ஸோ அந்த மாதிரி அந்த பால் பண்ணையில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நோய் வந்து ஈஸியாக பரவுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பால் பண்ணையிலேருந்து யாரெல்லாம் பாலை வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க அதை வந்து குடிக்கும்போது அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து வருது. ஸோ இதை மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது பால். அதுக்கப்புறம் வந்து இந்த பசுமாடு வந்து கண்ணுக்குட்டி ஈன்றுது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த கண்ணுக்குட்டியை ஈன்ற பிறகு நஞ்சு கொடி இருக்கும், அது வந்து ஈரமாக இருக்கும். அது வந்து காஞ்சு காற்றுல வந்து அந்த அந்த இது வந்து பரவ ஆரம்பிக்குது. அதாவது இப்போ கொஞ்சம் ரத்தம் வந்து தரையில் கொட்டுதுன்னா அந்த ரத்தம் வந்து காஞ்சு போனதுக்கப்புறம் அது காற்றடிக்கும் போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் பெருசாக வந்து காற்றோட காற்றா வந்து பறக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பசுமாடு வந்து கன்றை ஈர்க்குதுன்னாலோ ஈர்க்குது அப்படின்னாலோ, அதே சமயம் ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னாலோ அப்பவும் இதே மாதிரி தான் நடக்குது. அது அந்த இடத்துல காஞ்சு அதுக்கப்புறம் காற்றுல அடித்து செல்லப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு இவர் கண்டறிகிறாங்க. அப்போ கியூ ஃபீவரினுடைய பரவலுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ இவர் வந்து கண்டறிஞ்சிடுறாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு இவர் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஒரு வழியை சொன்னாங்க. ஒன்று பால். இப்போ பால் கறக்கிறதன் மூலமாக அந்த பாலை வந்து குடிக்கிறது, அதை அப்படியே குடிக்காமல் அதை பயங்கரமாக கொதிக்க வைக்கணும். அதை கொதிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் ரொம்ப நேரம் வந்து சூடுபடுத்தினா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியம் வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து பருகணும் அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த மாடுகளுக்கு, ஆடுகளுக்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கோ அவைகளெல்லாம் தனிமைப்படுத்திடணும், அதுக்கு வந்து குணமாற வரைக்கும் அதை தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதை இவர் வலியுறுத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை இவர் வந்து தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜியாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த பிரிட்டன்லேயே, அதாவது ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே, குறிப்பாக இங்கிலாந்து, நார்தன் அயர்லாந்து, அதுக்கப்புறமா வேல்ஸ், இந்த ஸ்காட்லாந்து, இது மாதிரி ஐக்கிய நாடுகள், இதில் வந்து முதல் முறை இந்த வைராலஜிக்கு அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் தான். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த வைராலஜி பேராசிரியர் பொறுப்பில் மைக்கேல் ஸ்டோக்கர் தான் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பொறுப்பில் இருந்து இவர் வந்து இவருடைய ரிசர்ச்லாம் தொடர்ந்தாங்க. அப்போ 1959ஆம் ஆண்டு அங்கே அந்த கிளாஸ்கோலே இவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டை நிறுவி அதனுடைய டைரக்டராகவும் பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போவும் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1960கள் இந்த காலகட்டத்தில்
தான் இவர் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி கேன்சர் ரிசர்ச்சில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயன் மெக்ஃபெர்சன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது அப்படின்னா அதை எப்படி பரவுது, அது எப்படியான பாதிப்புகளை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்துது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வைரஸை எடுப்பாங்க. எடுத்து பீட்ரி டிஷ் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பீட்ரி டிஷ்னா என்ன, ஒரு சும்மா கிடையாது, ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து வைரஸோ பாக்டீரியாவோ வளரக்கூடிய அந்த ஊட்டச்சத்து வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால அதில் வைரஸை வந்து இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு 2-3 வைரஸ் மட்டும் வச்சா போதும். அதில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, காலநிலை எல்லாமே, வெப்பம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால அதிகமான வைரஸாக அது வந்து பெருகிரும். இப்போ அதிகமான வைரஸ் கிடைச்சாதான் வைரஸ் எப்படி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நிறைய வைரஸ் தேவை. அதே மாதிரி நிறைய வைரஸ் இருந்தால் தான் அதை வச்சு தடுப்பூசியும் உருவாக்க முடியும். ஏன்னா தடுப்பூசியை கான்செப்டை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளுடைய உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நுழையும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் உடனடியாக அவைங்களை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகனைஸ் பண்ணி அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சிடும். அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது போய் நேராக அந்த வைரஸ் பாக்டீரியா மேலெல்லாம் ஒட்டி அதை வந்து அழிச்சிரும். இப்போ ஒரு வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமான பலத்தோட வருது அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஆன்டிபாடிஸ்னால அந்த வைரஸை ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த வைரஸ் நம்மளுடைய உடம்புல பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திடும். இதனால இப்போ ஒரு வைரஸ் வருதுன்னா அந்த வைரஸ் உடம்புக்குள்ள வந்த உடனே அது எப்படி செயல்படும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ஏற்கனவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு இருந்தால் அதுக்கு எதிராக ஈஸியாக வந்து போராடி அதை வீழ்த்திடும். இப்போ இந்த ஒரு கான்செப்டில் தான் முதல்ல வந்து ஒரு வைரஸ் எடுப்பாங்க, அந்த வைரஸை வந்து பலவீனப்படுத்திடுவாங்க, அதுக்கு பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அந்த வைரஸை வந்து உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. அதை தான் வந்து இப்போ தடுப்பூசியாக உருவாக்கி உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது அது பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கிறனால அது சீரும், அது கொத்தும், ஆனால் நமக்கு வலிக்காது. அந்த மாதிரி தான் வைரஸும் உள்ளே போய் இப்போ ஒரு வைரஸ் வந்து நுரையீரலை பாதிக்கும்னா நேராக நுரையீரலை போய் தாக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது பலவீனமாக இருக்கிறனால அதனால் தாக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சுக்குவோம், அப்போ இந்த வைரஸ் வந்தால் இது நேராக நுரையீரலுக்கு தான் போகுது அப்படின்னு. அது தெரியறனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஈஸியாக அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு இப்போ அந்த பலவீனமான வைரஸை அழிச்சிரும். இப்போ அதே வைரஸ் வந்து பலமாக 2வது முறை உடம்புக்குள்ளே வரும்போது அப்போ ஏற்கனவே இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரியும் இந்த வைரஸ் நேராக நுரையீரலுக்கு தான் போகும் அப்படின்னு. இப்படி தெரிஞ்சிருக்கிறனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்த ஆன்டிபாடிஸ் அதை வச்சு வேகமாகவே அந்த வைரஸுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வைரஸ்னால நம்மளுடைய உடம்புக்குள்ளே குறிப்பாக நுரையீரல் போன்ற உறுப்புலெல்லாம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஸோ இந்த கான்செப்டில் தான் தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்படி கண்டுபிடிக்கப்படக்கூடிய தடுப்பூசியில் வைரஸ் இருக்கணும். வைரஸ் இருந்தால் தான் அதை பலவீனமாக மாற்றி தடுப்பூசியாக போட முடியும். அப்போ பலவீனமான வைரஸ் நிறைய வேணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பீட்ரி டிஷ் இருக்கணும். அதில் தான் வைரஸை வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. இப்படி வளர்க்குறதுக்கு அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா விலங்குகளை பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு வைரஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் செல்லுக்குள்ளே அப்படின்னா அப்போ ஒரு குரங்கு, ஒரு எலி, இந்த மாதிரி விலங்குகளுக்குள்ளே வந்து செலுத்திட்டு அந்த விலங்குகளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ மைக்கேல் ஸ்டோக்கர் என்ன யோசிச்சாங்கன்னா இப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு குரங்கை வச்சு அந்த குரங்கு மேலே ஒரு வைரஸ் செலுத்துகிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போதே அந்த வைரஸ் தாக்கத்தினால அந்த குரங்கு இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விலங்குகள் இப்படி இறந்து போகிறத தவிர்க்கிறதுக்காக அந்த குரங்கு அல்லது எலி அதனுடைய செல்லை மட்டும் எடுத்து அந்த செல்லுக்குள்ளே வைரஸை வளர்த்தா என்ன அப்படி வந்து மைக்கேல் ஸ்டோக்கர் யோசிக்கிறாங்க. ஏன்னா செல்லுக்குள்ளே வளர்க்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா செல் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் வைரஸ் அதை விட சின்னது. எலக்ட்ரான் அந்த வெறும் மைக்ரோஸ்கோப்பை வச்சுலாம் பார்த்தா வந்து வைரஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு தனியாக இருக்குது, அது தேவை. ஸோ இப்போ ஒரு புரிகிறதுக்காக சொல்கிறேன், ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குன்னா அந்த கிரவுண்டு தான் செல் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற சின்ன பால் தான் வைரஸ் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்லுக்கும் வைரஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வைரஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே வருதுன்னா நேராக போய் நம்மளை தாக்காது, நம்மளுடைய செல்லுக்குள்ளே நுழைஞ்சு செல்லுக்குள்ளே வந்து அந்த வைரஸ் வளர்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கும். அதனால் அது அதிகமாக பெருகி அது அதிகமாக பெருக அந்த செல்லே உடஞ்சி செதறும். அதுக்கப்புறம் அடுத்த செல்லை போய் பாதிக்கும். இப்படி பாதித்து தான் நம்மளுடைய
உடம்பு வந்து கெட்டு போகுது. உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் நுரையீரலை தாக்குதுன்னா நுரையீரல் செல்களில் நுழைஞ்சு நுரையீரல் செல்களை வெடிக்க வைக்கும். அப்படி ஒவ்வொரு செல்களாக அழிய அழிய நம்மளுடைய நுரையீரல் திசுக்கள் பாதித்து நம்ம வந்து உயிரிழந்துருவோம். ஸோ அந்த நிலை ஏற்படுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்பையும் வைரஸஸ் வந்து பாதிக்கும். இப்போ அந்த செல்லில் வச்சு வைரஸை வளர்க்கலாம் அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் நினச்சாங்க. அப்போ இவரும் அந்த இயன் மெக்ஃபெர்சன் 2 பேரும் இணைஞ்சு எலிகளை எடுத்துக்கிட்டாங்க. எலிகளை எடுத்துக்கிட்டு எலிகளினுடைய செல்கள் வைரஸை வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப பல முறை இந்த செல் வந்து இப்ப பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு செல் இருக்குன்னா அது 2 செல்லா அப்படியே பிரியும். 2 செல் 4 செல்லா மாறும். 4 8 ஆகும். இப்படிதான் ஒரு செல்லை குறிப்பிட்ட ஒரு செல்லை எடுத்துக்கிட்டோம்னா அது பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு. அது வந்து ஹாஃப்லிக் லிமிட் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஒரு லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 60 முறை பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல வந்து செல்கள் பிரியாது, அப்படியே அழிஞ்சு போயிடும். அடுத்து புது செல்கள் தான் வந்து உருவாகணும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ஸ்டேபிளா செல்கள் இருக்கணும். அப்பதான் வைரஸஸை வச்சு நிறைய வைரஸஸை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி பல முறை வந்து எந்த மாதிரியான சூழல்ல எலிகளினுடைய செல்கள் வாழுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு பாட்டில் எடுத்துப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வெப்பம் குறிப்பிட்ட உணவை கொடுத்துருவாங்க. இப்போ செல் வளருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஆஃப்லிக் லிமிட் வந்துருச்சுன்னா செல்கள் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2ஆம் பாட்டில் எடுத்துட்டு வேறு வகையான ஊட்டச்சத்து வேறு வகையான வெப்பம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது 21வது முறை பண்ணும்போது ஒரு பேபி எலி, அதாவது ஒரு சின்ன எலி, அதனுடைய கிட்னியிலிருந்து எடுத்த செல்லை வச்சு பார்க்கும்போது அது 60 முறைக்கு மேலே வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கு அந்த சாகக்கூடிய தன்மையே இல்லை. அதை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஹாஃப்லிக் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 60 முறை வந்து பிரியும் ஒரு செல் அப்படின்றது. அதுக்கு மேலே பிரியாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த எண்ணிக்கையை. அப்படி இருக்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எலி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எலி. அந்த எலியினுடைய மரபணு வந்து கொஞ்சம் பலமா இருக்கும், ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த எலியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குட்டி எலியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த குட்டி எலியினுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இப்படி அசாத்திய திறமையோட இருக்கு. அதாவது சீக்கிரம் வந்து இறந்து போகாம அது வந்து பயங்கரமா பிரிஞ்சுக்கிட்டே போகுது. அதை இவங்க கண்டறிகிறாங்க. அப்ப இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு முறை அந்த ஒரு எலியினுடைய கிட்னி செல்லை எடுத்து ஒரு பாட்டில போட்டு வளர்த்தா அது கொஞ்ச நேரத்துல அது வந்து கொஞ்ச காலத்திலேயே லட்சக்கணக்கான செல்களா மாறிடும். அப்படி அந்த பாட்டில் நிரம்பின பிறகு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்களை எடுத்து வேற பாட்டிலுக்குள்ளே போட்டால் அதுலேயும் நிறைய பெருகி நிறைய செல்களாக மாறிடும். இப்படியே நிறைய செல்கள் நமக்கு கிடைச்சிரும். அப்போ நிறைய செல்கள் கிடைச்சா நிறைய வைரஸும் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அப்படி ஒரு செல்லை இவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த செல்லுக்கு வந்து இவங்க பேபி ஹாம்ஸ்டர் கிட்னி 21 செல் லைன் அப்படின்னு பேரிட்டாங்க. 21 அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் 21வது முறை ஒரு ஆய்வு செய்யும்போது இதை கண்டறிஞ்சதுனால. அந்த பேபி ஹாம்ஸ்டர் கிட்னி, இதுக்கு பேர் வந்து பேபின்னா சின்ன எலி, ஹாம்ஸ்டர் அப்படின்னா சிரியன் ஹாம்ஸ்டர் அப்படின்ற இனத்தினுடைய பேர், கிட்னி அப்படின்றது தெரியும். ஸோ அதை தான் சுருக்கி BHK 21 செல் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. இதன் முக்கியத்துவம் என்னன்னா, அதுக்கப்புறம் எண்ணில் அடங்காத வேக்சின்ஸ் வந்து உருவாக்கப்படுறதுக்கு இந்த செல்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் வச்சு வைரஸை வளர்த்தா நமக்கு நிறைய வைரஸ் கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய தடுப்பூசி உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரியான முறைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டு வருது. ஸோ அதுக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் தான் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கோழி இருந்தது. கோழிகளில் வந்து சார்கோமா ஒரு வகையான புற்றுநோய் வந்து கோழிகள் இறந்து போயிட்டே இருந்தது. அப்படி இறந்து போகக்கூடிய அந்த கோழிகளை இவர் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அந்த கோழிகளில் ஒரு குறிப்பிட்ட வகையான பாலியோமா வைரஸ் அப்படின்ற வைரஸஸ் இருந்தது. இப்போ மைக்கேல் ஸ்டோக்கருக்கு ஒரு டவுட், ஒருவேளை இந்த வைரஸ் தான் வந்து நம்மளுடைய சாதாரண செல்களை புற்றுநோய் செல்களாக மாற்றுதோ அப்படின்னு இவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை யோசிச்சுட்டே இருக்காம இதை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பாலியோமா வைரஸை எடுத்து செல்களுக்குள்ள வந்து செலுத்தி பார்க்குறாங்க. அதாவது இவர் சொன்ன மாதிரி அந்த எலிகளினுடைய செல் BHK 21 செல் லைன் அதை ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அதுக்குள்ள வைரஸ் செலுத்தி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வைரஸ் உண்மையிலேயே செல்களுக்குள்ள போய் செல்களினுடைய DNA மாற்றி அதை வந்து புற்றுநோய் செல்களாக மாற்றுது. ஸோ சாதாரணமான செல்களை புற்றுநோய் செல்களாக இந்த பாலியோமா வைரஸ் மாற்றுது அப்படின்றத மைக்கேல் ஸ்டோக்கர் அதே 1960களிலேயே கண்டறிஞ்சு அதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புற்றுநோய்னா எங்கேதோ வெளியிருந்து வர்றது கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளேயே சில நேரங்கள் சில வைரஸஸ்னால நம்மளுடைய செல்கள் சாதாரண செல்கள் கூட அது புற்றுநோய் செல்களாக வந்து மாறுது
அதன் மூலமா அப்படின்ற அந்த புரிதல் ஏற்பட்டு புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றமானது ஏற்பட்டது. அதுக்கும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதனால் 1968ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே லண்டனுடைய இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிதியம் அதனுடைய ஒரு டைரக்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் அடுத்த 11 ஆண்டுகள் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அப்படி பணிபுரியும் போது கேன்சர் ரிசர்ச்சில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. அதில் முதல் முன்னேற்றம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் புற்றுநோய் ஆராய்ச்சியை வெறும் பெத்தாலஜி நோயியலை வச்சு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துல கட்டி உருவாகிருச்சுன்னா அந்த கட்டியை வெட்டி அதை வந்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க. இதை இவர் மாற்றி செல்லுலார் மாலிகுலராக வந்து மாற்றினாங்க. அதாவது செல்களை ஆராய்ச்சி பண்ணி செல்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு குரூப்பாக இவர் வந்து பிரித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆராய்ச்சி பண்ணாமல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இவர் வந்து டீமையும் வந்து உருவாக்கினாங்க. இது மாதிரி பல முன்னேற்றங்களை அந்த ஆர்கனைசேஷனில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1980ஆம் ஆண்டு இவருக்கு வந்து சர்பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சர் மைக்கேல் ஸ்டோக்கர் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் வந்து கேம்பிரிட்ஜோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய அங்கமான கிளேர் காலேஜ் அதனுடைய ஹாலோடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜ் இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம். அங்கே தான் இவர் வந்து மருத்துவம் படிச்சிருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த யூனிவர்சிட்டியோடைய அங்கமான இந்த கிளேர் காலேஜில் தான் இவர் படிச்சிருந்தாங்க. அதனுடைய ஹாலோடைய பிரசிடெண்டாக தான் இவர் இந்த காலத்தில் நியமிக்கப்படவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய உடம்புக்குள்ள செல்கள் இருக்குன்னா அது ஒரே இடத்துல ஒரே மாதிரி சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய செல்களுக்கும் இன்னொரு வகையான செல்கள் இருக்கு, மெசன்கைமல் செல்ஸ் அப்படின்னு. அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெசன்கைமல் செல்ஸ் அப்படின்னா அது பிரிஞ்சு நம்மளுடைய ரத்த நாளங்களுக்குள்ளெல்லாம் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் மீது இவர் வந்து இப்போ எபிதீலியல் செல்ஸ் அதே மாதிரி மெசன்கைமல் செல்ஸ் ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இந்த மெசன்கைமல் செல்ஸை வந்து ஒரு திரவத்தில் ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த திரவத்தை எடுத்து இந்த ஒன்றா இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குடுவை அதில் வந்து இவர் ஊற்றின உடனே அந்த எபிதீலியல் செல்ஸ் ஆனது ஒரு இடத்துல இருந்து அப்படியே பிரிஞ்சு அதுவும் வந்து ஓட ஆரம்பிக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் ஒரு வகையான புரதம் இருக்குது அப்படின்னு இவர் கண்டறி புரோட்டீன். அதுக்கு இவர் வந்து ஸ்கேட்டர் ஃபேக்டர் அப்படின்னு பெயரிட்டாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ஹைப்பட்டோசைட் growth ஃபேக்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. HGF அப்படின்னு சொல்லி. ஸோ அதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. இதை கண்டறிஞ்ச பிறகு தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய உடம்புக்குள்ள செல்கள் வந்து எபிதீலியல் செல்ஸாக ஒரே இடத்துல இருக்கும். அது பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய மெசன்கைமல் செல்ஸாக மாறுறதுக்கு இந்த திரவம் இந்த புரோட்டீன் தான் காரணம் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதன் மூலமாக தெரிய வந்தது என்னன்னா, புற்றுநோய் கட்டி அது வந்து இப்போ ஒரு இடத்துல புற்றுநோய் ஏற்பட்டால் அது உடல் முழுக்க பரவுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இவர் கண்டறிகிறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கணிச்சிட்டு புற்றுநோய் கட்டியெல்லாம் இவர் ஆய்வு செய்யும் போது புற்றுநோய் கட்டிகள் தானாகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து உற்பத்தி செய்யுது. இந்த ஸ்கேட்டர் ஃபேக்டர் அதாவது இன்றைய இந்த ஹைப்பட்டோசைட் growth அந்த ஃபேக்டர் HGF அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்மளுடைய புற்றுநோய் புற்றுநோய் வந்து அந்த புற்றுநோய் கட்டியை உற்பத்தி செய்யுது. உற்பத்தி செஞ்சு அந்த திரவத்தினுடைய உதவியை பயன்படுத்தியே அது வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சு ரத்த நாளங்களுக்குள்ள நுழைஞ்சு உடல் முழுக்க பரவுது. இப்படிதான் கேன்சர் பரவுது அப்படின்றதையும் மைக்கேல் ஸ்டோக்கர் தான் கண்டறிகிறாங்க. ஸோ அதனால் வரைக்கும் எப்படி கேன்சர் பரவுது அப்படின்ற புரிதல் இல்லாமல் இருந்தது. அந்த புரிதலையும் மைக்கேல் ஸ்டோக்கர் தான் ஏற்படுத்தினாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2013 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு இவருடைய 95 வயசுல இறந்து போனாங்க. மைக்கேல் ஸ்டோக்கர் இறந்து போயிருந்தாலும் மருத்துவ வரலாற்றில் இவர் பண்ண ஆராய்ச்சி இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவாக இருக்குது. இன்று வரை பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட மைக்கேல் ஸ்டோக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் வேணும்னா படித்து பார்க்கலாம்.